மர்டரை பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கான பர்ஃபெக்ட் வேவை கண்டுபிடிச்சிட்டு நினைச்சு மார்ட்டின் அவர் தான் ஜான் ஹெய்ஜ், ஆல்சோ நவுன் ஆஸ் ஆசிட் பேட்ச் மர்டரர். ஃபுல் ஸ்டோரியும் சொல்றேன், ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. 1944ல ஜான் ஹெய்ஜுங்கிறவர் வெல்த்தியான பீப்புள் கூட மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறாரு. அவரோட பிளான் என்னன்னா, வெல்த்தியான பீப்புள் கூட பேசி அவங்க கிட்ட பிசினஸ் பத்தி பேசணும்னு வீட்டுக்கு கூப்பிடுவாரு. அப்படி வீட்டுக்கு வரவங்களை மர்டர் பண்ணி அவங்க கிட்ட இருக்க ஜுவல்ஸ், கேஷ் எல்லாத்தையும் எடுத்துப்பாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, டெட் பாடிஸ் இருந்தாதானே போலீஸால யார் கொண்டதுன்னு கண்டுபிடிக்க முடியும். பட் டெட் பாடிஸ் இல்லைன்னா யாரு கொண்டதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்களை எல்லாத்தையும் மர்டர் பண்ணிட்டு அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் சல்ஃபரிக் ஆசிட்ல டிசால்வ் பண்ணி ட்ரைனேஜில் ஊத்திட்டாரு. பட் இந்த இடத்துல அவர் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தே போயிட்டாரு. இவர் கூட ஃப்ரெண்ட் ஆகிற பீப்புள் மட்டும் சடனா வேனிஷ் ஆக ஆரம்பிச்சதுனால இவர் கூட இருந்தவங்களே இவரை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அந்த 6 கொலையை பண்ண ஜானி ஹெய்ஜ் அவர் கூட இருந்தவங்களே வேனிஷ் ஆனா அவர் தான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாம போலீஸ் கிட்ட மாட்டுறாரு.